வணக்கம். வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள அலையாத்தி காடுகள் வரை படகு சேவை. தீம் பார்க் துவங்குவதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் ஆய்வு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் விதமாக சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேளாங்கண்ணி ஆற்று முகத்துவாரத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் புதிதாக படகு சேவை துவங்கப்பட உள்ளது. இதற்காக 4700 ஹெக்டேர் பரப்பளவிலான இடம் தேர்வு செய்யப்பட்டு வெள்ளை ஆற்று கரையோரம் உள்ள அலையாத்தி காடுகளோடு வேளாங்கண்ணி கடற்கரை இணைப்பதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கும் இது வழிவகை செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ள நிலையில் அதற்காக ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறையின் மண்டல மேலாளர் ஆர். வெங்கடேசன் தலைமையிலான மண்டல சுற்றுலா அலுவலர் கஜேந்திரகுமார், மேனேஜர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் வேளாங்கண்ணியில் ஆய்வு மேற்கொண்டனர். வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரமுள்ள அலையாத்தி காடுகள் வரை படகு மூலம் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. இங்கே தானே பார்த்தோம் நம்ம. இல்லை முருகேசன் அங்கே நிற்கிறாப்புல. அதான் நிற்கிறாங்க பாருங்க. அங்கே நிற்கிறாப்புல. மழை எடுத்தால் தான் உள்ளே போகலாம்.